ரிட்டையர்ட் ஐஜி ரங்கராஜன் வீடு அவர் தான் காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாரு. அனைவருக்கும் மாஜினோராவின் வணக்கங்கள். இன்றைக்கு இதில் நாங்கள் பார்க்க போகிறது மார்க்கெட்டுண்ட கிங் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்குறது, அது பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. எப்படி நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் ஹை எப்படி குறிக்கிறது, லோ எப்படி குறிக்கிறன்றதை பற்றி தான் இந்தியான் வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் அதுக்கு ட்ரேடிங் வியூக்குள்ளே போவோம். ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ நாங்கள் பார்க்க போகிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மூண்டாக நாங்கள் அதை பிரிக்கலாம். அந்த மூன்று என்னென்னு பார்ப்போம். என்னென்னு சொன்னால், ஒன்று அப் ட்ரெண்ட். இதை நாங்கள் வேறு வேறு இதுகளில் வேறு வேறு இதில் சொல்லுவோம், அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். மற்றது அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்குது, நாங்கள் அதை பார்ப்போம் பிறகு. இப்போ இந்த அப் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப் ட்ரெண்டை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறன்றதை இந்த இதில் பார்ப்போம். அடுத்தது டவுன் ட்ரெண்ட் பார்ப்போம், அடுத்த சைட் வே பார்ப்போம். இப்போ இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னம் மார்க்கெட்டில் எது ஹை எது லோன்றது முதல் தெரிய வேணும். அது தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மார்க்கெட்டை ஈஸியாக அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டில் போதா சைட் வேல போதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இதில் ரெண்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கீறுறேன். ஓகே, இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, இப்படி ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது. அதில் என்ன மாதிரி நாங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணுறன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் ஹை லோ மார்க் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த டூல் என்னென்னு சொன்னால் ஹைலைட்டர். சரியா? அப்போ அந்த ஹைலைட்டரை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓகே, முதல் ஹையாக குறிப்போம். இது மார்க்கெட் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்டுக்கு எப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மேலே இருக்கிற புள்ளிகள் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா போடுறேன். இது ஒரு ஹை 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 ஹையா ஹை. இப்படி என்ன செய்வோம், கட்டாண்டு எது மேலே கூறா நிற்குதோ அவ்வளோத்தையும் நாங்கள் ஹை ஹை என்று போட்டு கொண்டு போயிடுவோம். சரியோ? இப்படியே ஹை ஹை என்று போட்டு போனோம்டா கடைசியாக நாங்கள் எல்லாத்தையும் மூடி கட்டி கொண்டு வலிக்கிட வேண்டியது தான். சரி, அதே மாதிரி லோவுக்கும் நாங்கள் என்ன செய்வோம், லோவுக்கும் இப்படி கீழே போட வலிக்கிட்டுருவாங்க. இந்த இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது இது இப்படி இப்படி கீழே இருக்கிற இடம் எல்லாத்தையும் நாங்கள் லோன்ட்டு குறிச்சோன்னு வந்துடுவோம். அப்படி குறித்தோம்னு சொன்னால் நாங்கள் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு ஒரு மெதட் ஒன்று இருக்குது. இந்த ஹை லோ இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு சொல்லி ஒரு மெதட் ஒன்று இருக்குது. அந்த மெதட்டை தான் நாங்கள் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட், பார்ப்போம். இப்போ இதில் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், முதலாவது பார்ப்போம். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், இவரை எடுக்கிறேன். சரி, இவரை நான் இப்போ ஹை என்று போட விரும்புகிறேன் என்று யோசிப்போம். இப்போ இதில் நான் இவருக்கு முன்னம் இருக்கிற இந்த ஸ்விங் இருக்குது. சரியா? இதை நாங்கள் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். அதாவது எக்ஸ்பேன்ஷன் என்று சொல்லலாம், அல்லது கவுண்டர் ட்ரெண்ட் என்று சொல்லலாம். ஓகே, அப்போ இப்படி இந்த இதுக்குள்ள ஏதாவது இறங்கி ஏறி இருக்கா, இல்லை, இது ஸ்மூத்தாக வருது. அப்போ இதுக்குள்ள இவரை நான் ஹை என்று குறிக்க இயலாது. அப்போ எப்படி குறிக்கிறேன்னு சொன்னால், இப்போ பாருங்கோ, இப்படி இறங்கி அடுத்தவர் ஏறுறார். ஏறி விடத்தடியில் ஒரு உச்சி ஒன்று உருவாக, ஒரு ஹை ஒன்று மாதிரி உருவாகுது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த ஏறி ஒரு ஆள் திரும்ப கீழே இறங்கி இருக்கிறார், ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது 10 ரிவர்சல் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த இது கீழே விடத்தடியோடு நின்றுருக்கு. அந்த விடத்தடியோட நின்ற இடம் இருக்கல்ல, இந்த நின்ற இடத்த அடுத்த ஆள் என்ன செய்திருக்கிறார், இஞ்சால வர்றால் பிரேக் பண்ணி இருக்குது. சரியா? அப்போ அந்த பிரேக் பண்ணி இருக்கிறத இந்த இடத்த நாங்கள் புல் பேக் என்று சொல்லுவோம். அதை இது பிரேக் பண்ணி இருக்குது. அதாவது இதை இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பிரேக் நடந்த பிறகுதான் நாங்கள் இவரை ஹை என்று மார்க் பண்ணுவோம். நாங்கள் அதுக்கு முன்னமே நாங்கள் ஹை என்று மார்க் பண்ணி கொண்டிருந்தோம்டா இனி இந்தியிலிருந்து அதை மாற்றுவோம். ஓகே, ரைட். அப்போ இவர் ஹை.
ரைட், ஓகே. இப்போ நீ அடுத்த ஹை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த ஹையை வந்து இஞ்சால ஏர் உடைக்கினம். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஷிஃப்டோட கொடுத்தீங்கன்னு சொன்னால் நேராக வரும். ஓகே, அப்போ பார்த்தோம்னா இங்கே இவர் உடைச்சிட்டார். ஓகேயா, அப்போ இவர் உடைச்சி இவர் இதில் வந்து இப்படியே வந்து என்ன செய்கிறார், மேலே இதுக்கு மேலே இந்த இதில் இல்லை, இந்த இவ்வளோத்துக்குள்ளேயும் வந்து இதுக்கு மேலே ஒரு ஹையோவோ ஒன்றும் இல்லை. அப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு திறம் இல்லை. ரைட், அப்போ இந்த இதில் பார்க்குற இந்த இஞ்சி ஒரு இப்படி ஒன்று வந்து இங்கே இப்படி க்ரீன் கலராக வந்து திரும்ப இதுக்குள்ள ரெட் க்ரீன் அப்படி மாறி மாறி வரும். இதெண்டாலும் வரும். அப்படி ஏதோ வந்து இங்கே ஒரு இறங்கி இருக்குது, மார்க்கெட் இறங்கி திரும்ப மேலே ஏறி இருக்குது. இப்போ என்ன செய்திருக்குது, இந்த இறங்கின மார்க்கெட்டை அடுத்து வர்ற மார்க்கெட் வந்து உடைச்சிட்டுது. அப்போ அடுத்த ஹை எனக்கு கிடைத்து விட்டது. ரைட்டா? ரைட், ஓகே. அடுத்த ஹை கிடைச்சிட்டு இப்போ இனி அடுத்தது இப்போ எல்லாமே என்ன ஹையை மார்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள், லோவையே காணிலை என்று யோசிக்கலாம். இதில் லோ எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இங்கே பாருங்கோ, இந்த ஹையுக்கும் இடையில் இருக்கிற இந்த மூமெண்ட் இருக்குது தானே, இந்த மூமெண்டில் வந்து ஆக கீழே ஏர் இருக்கிறாரோ அவர் தான் லோ. இவரை நான் குறிக்கல, அதே இவரை விட இவர் கீழே இருக்கிறார். அப்போ இவர் தான் எனக்கு இந்த ஸ்விங்கில் இருக்கிற லோ. ஓகேயா, அப்போ லோவை வந்து நான் ஹைலைட்டரை யூஸ் பண்ணி ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். ஓகேயா, எனக்கு ஒரு 2 ஹையும் ஒரு லோவும் கிடைச்சிட்டு, அடுத்தது எனக்கு திரும்ப அடுத்த ஹை மார்க் பண்ணணும். அப்போ என்ன செய்கிறேன், இது எங்கே விட்டுது, இது எங்கே உடைக்குதுன்னு பார்க்குறேன். ஓகேயா, ரைட். இது இவர் இங்கே உடைக்கிறார். ரைட், உடைச்சிட்டார். அப்போ இதுக்கிடையில் இங்கே பாருங்க, இங்கே மார்க்கெட் இங்கே வந்து இப்படி வந்துட்டு, அப்போ இதுக்கிடையில் எங்கேயாவது வந்து இப்படி ஒரு சின்ன இறக்கம் மாதிரி காட்டி மேலே வந்திருக்கா? இல்லை, இப்படியே நேராக வருது. அப்படி இறக்கம் காட்டி வந்தாலும் இது அது வெட்டி இருக்கா? இல்லை, ரெண்டுமே நடக்கலை. அப்போ அதால் வந்து இவர் வந்து எங்களுக்கு ஒரு ஹை இல்லை, இவர் வந்து ஒரு வெளியீடான ஹை இல்லை. அப்போ இவருக்கு பிறகு என்ன நடக்குது, இவரை விட கீழே இருக்கிறால நான் இந்த விதம் கொண்டு ஹை என்று குறிக்கவே இல்லை. அது இவர் உள்ளதுக்கே ஒரு உயரத்திலே இருக்கிறார். அடுத்த உயரம் இது. அப்போ இதுக்கு மேலே இருக்கிறார்களை பார்க்குறேன். இதுக்கு மேலே இருக்கிறார்கள் இந்த இதுலேயே ஒரு ஆள் வாரார். இவர் என்ன செய்கிறார், இங்கே பாருங்கோ, இப்போ மார்க்கெட்டுக்கு அப்படியே இந்த மார்க்கெட் அப்படியே க்ரீன் கலர் கேண்டிலாக வந்து இதில் கொஞ்சம் ரெட் கலர் கேண்டில் இல்லை க்ரீன் மாறி மாறி காட்டும். இங்கே அப்படியே திரும்ப க்ரீன் அல்லது ரெட் எல்லாம் மாறி மாறி வரும். இதுக்குள்ள இப்போ க்ரீன் ரெட் ரெண்டு மாறி மாறி வரும். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறன்றது நான் இப்போ சொல்லுவேன். இந்த ரியல் மார்க்கெட் நாங்கள் பார்ப்போம். திரும்ப இப்படி மேலே போகுது. மேலே போய் என்ன நடக்குது, இவரை இங்கே உடைக்கிறார். ஓகேயா, இந்த துண்டை அதாவது இந்த கீழே வர்ற புல் பேக்கை வந்து இவர் என்ன செய்கிறார், இதுக்குள்ள உடைக்கிறார். உடைச்சா பிறகுதான் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே ஹை மார்க் பண்ண போகிறேன். ரைட்டா, இப்போ எனக்கு அங்கே லோ வரப்போகுது. இந்த ஹையுக்கு இஞ்சால் இருக்கிற மார்க்கெட். சரியா, இந்த ஹை அடுத்தது இந்த ஹை, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆக கீழே இருக்கிற புள்ளி இந்த இருக்கு. இவர் கீழே இருக்காண்டு கேட்டால் இல்லை, இவரை விட இவர் கீழே இருக்கிறார் இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும். அப்போ அடுத்த லோ எனக்கு கிடைத்து விட்டது. ஓகேயா, இப்படித்தான் என்ன செய்கிறது, நாங்கள் ஹை லோ குறிக்கிறது. அடுத்தது திரும்ப இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தா அடுத்தது வருது. இந்தா இங்கே இருக்கிற ஹையை இங்கே உடைக்கிறார். உடைச்சா பிறகு பார்த்து இங்கே ஒரு ஹை உருவாகிருக்கு. என்ன, அப்போ இதை நான் ஹை என்று சொல்லலாமா? இவரை இல்லை. ஏன் இதுக்குள்ள இவரை வந்து இவர் இன்னும் பிரேக் பண்ணினேன். அப்போ இந்தபடியாக நான் இவரை ஹை என்று இவரை சொல்லலாது. ஓகே, ரைட். அப்போ அடுத்த ஆளை பார்ப்போம். இவரை ஹை என்று சொல்லலாமா? எப்போ சொல்லலாம்? இப்படி இவர் வந்த உடனே, இந்த மார்க்கெட் இப்படி வந்த உடனே நான் சொல்லலாமா? இல்லை, சொல்லலாது. அப்போ இந்த மார்க்கெட் இப்படி வந்து இங்கே இருக்கிற புல் பேக்கை இவர் எப்போ எடுக்கிறாரோ, சரியா, இந்த இதில் இருக்கிற புல் பேக்கை இவர் எப்போ எடுக்கிறாரோ அப்போ எடுத்தா பிறகு அந்த மார்க்கெட் கீழே வந்து நின்னா பிறகு தான் நான் என்ன செய்யலாம், இவரை ஹை அண்டு மார்க் பண்ணலாம். சரியா, அப்படி வந்தால் பிறகு தான் இவர் என்ன செய்யலாம், நான் ஹை அண்டு மார்க் பண்ணலாம். இப்போ ஹை மார்க் பண்ணினா பிறகு அடுத்தது யாருங்களுக்கு வர போகிறது, இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற லோ, யாரு கீழே இருக்கிறது இவர். அப்போ அவர் தான் எனக்கு அடுத்த லோவாக இருப்பார். ஓகேயா, சரி. அப்போ இங்கே லோ இருக்குது,
இங்கே ஹை இருக்குது. சரியா? இப்படியே வந்து மார்க்கெட் இறங்குது. இப்போ நாங்கள் மார்க்கெட்டை பிழையாக மார்க் பண்ணினோம்னா என்ன நடக்கும்? இதை ஒரு லோ ஒன்று நினைப்போம், இது ஒரு லோ ஒன்று நினைப்போம். இந்த மார்க்கெட் இந்த லோவை உடைச்சிட்டு ஆகவே நீ செல் சைட் தான் போக போகுதுன்னு சொல்லி செல் பண்ணி கொண்டிருப்போம். இங்கேயும் என்ன செய்வோம்? செல் பண்ணுவோம். அது என்ன செய்யும்? அப்படியே செல் தான் ஆக போகிறேன்ன்ற மாதிரி வந்துட்டு அப்படியே மேலே போய் அடிக்கும். சரியா? இதில் தான் எங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ முக்கியம்ன்றது விளங்கி இருக்கு. அடுத்தது இங்கே ஹை வருகுது. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்குது ஹை. இந்த ஹையை இவர் எங்கே உடைக்கிறார்? இங்கே உடைக்கிறார். ரைட், உடைச்சிட்டார். அப்போ இதில் ஹையை போடுவோம்னு ஹையை போட்டால் அப்படில ஏன் இங்கே இருக்குது மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை வந்து இந்த கீழே இருக்கிற இந்த புல் பேக், என்ன கடைசியாக இருக்கிற புல் பேக் பார்த்தா சரி, இது கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ இதில் ஒரு புல் பேக் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதுலேயே ஒன்று இருக்குது. இதுல நாங்கள் இந்த ரெண்டையுமே பார்க்க தேவையில்லை. கடைசியாக இருக்கிறத பார்த்தா சரி, இல்லை இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன நான் வந்து போகும், அதை பார்த்தாலும் சரி. கடைசியாக இருக்கிறது ரீசன் புல் பேக்கை பார்த்தோம்னா சரி. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கல? இங்கே வந்து இந்த மார்க்கெட் வந்து அந்த புல் பேக்கை உடைக்கல. அப்போ இதை உடைக்கும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாது? இவரை ஹை அண்டோ அல்லது இவரை லோ அண்டோ மார்க் பண்ண இயலாது. சரியா? அப்போ இவர் என்ன செய்யலாம்? சில வேளை இப்போ இது ஹை எப்படி பார்த்தாலும் இங்கே இந்த மார்க்கெட் இப்படித்தானே, இப்போ இப்படி வரும் தானே, அப்போ உடைச்சுதுன்னு சொன்னால் நான் ஹை அண்டு மார்க் பண்ணுவேன் தானே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்ன நடக்குன்னு சில வேளை இந்த மார்க்கெட் அது எங்களுக்கு விளையாட்டு காட்டும். இப்படி இதில் வந்த மார்க்கெட் இப்படி ஏறி திரும்ப இதுக்குள்ளே போய் இங்கே வந்து உடைச்சிச்சுன்னு சொன்னால் இப்போ இவர் இல்லை ஹை, யார் ஹை? இவர் தான் எங்களோட ஹை. ஓகேயா? அப்போ இதுக்காகத்தான் சொல்கிறது, நாங்கள் ஒரு ஹை அல்லது லோ மார்க் பண்ண போகிறோம்னா வெயிட் பண்ணி மார்க் பண்ண வேணும். இதில் லோ யார்? இவர். சரியா? அப்போ அவசரப்பட்டு நாங்கள் மார்க் பண்ணினோம்னு சொன்னால் மார்க்கெட்டில் எங்களை போல் வேறு ஒருத்தரும் வந்து அடி வேண்ட மாட்டாங்க. சரியா? அப்போ இதுதான் என்னது? அப் ட்ரெண்ட். அப்போ அப் ட்ரெண்ட் ஓகே, இதெல்லாம் தெரியுது, இப்படி மேலே போகுது, இதெல்லாம் ஓகே இப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி தானே என்ன செய்யும்? ஹை ஹை ஹையலோ ஹையலோ இப்படி நீங்கள் மார்க் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு அது தெரியும்னு சொன்னால் அது நீங்கள் இப்படி செக் செல் அப்படியெல்லாம் மார்க் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்? டவுன் ட்ரெண்டுக்கு போவோம். ஓகே, டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது எப்படி பார்க்குறது? டவுன் ட்ரெண்ட் எப்படி பார்க்குறது? அதே கன்செப்ட் தானே, அப்படியே தலைகளாக வரப்போகுது. ரைட்டா? மார்க்கெட் வந்து இப்படி ஒரு இதில் ஓடுது. அப்போ இது வந்து எங்களுக்கு பார்க்க தெரியுது, மார்க்கெட் கீழே விழுகுது, டவுன் ட்ரெண்டுன்னு தெரியுது. அதில் நாங்கள் பிளவிட மாட்டோம். அப்புறம் டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுல பிளவிட மாட்டோம். ஏனென்றால் அது மார்க்கெட்டை பார்க்குற நார்மலாக பார்க்க தெரியும். எங்கே பிளவிடுவோம்? இதில் எது ஹை எது லோன்ட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் கோட்டை விடுறது. ரைட், ஓகே, பார்ப்போம். இப்போ இதில் வந்து இவர் தான் ஆக உயரத்தில் இருக்கிறார், அதனால் நாங்கள் இவரை ஹை என்று மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இங்கே ஒரு லோவை கண்டுபிடிப்போம். ரைட், இப்போ இவர் ஒரு லோவா இல்லை, இவர் ஒரு லோவா இல்லை, ஏன் இதுக்கு முன்னம் ஒரு புல் பேக் கொண்டு வந்து வரணுமே பார்ப்போம். இப்போ இவரை நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு லோவாக மார்க் பண்ண போகிறேன்னு. இதுக்கு என்ன ரீசன்ட்டு பார்ப்போம். என்ன ரீசன் சொன்னால் இங்கே பாருங்கள், இவரை நான் லோவாக மார்க் பண்ணல. ஏனெண்டா இவர் இதில் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கிறார், அதை இஞ்சால் எங்கேயாவது உடைச்சிருக்கிறாரா? இஞ்சால் இல்லை. அதேமாதிரி இவரை நான் லோவாக கொடுக்கல. ஏன்? இவர் இதில் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கிறார், இஞ்சால் எங்கேயாவது உடைச்சிருக்கிறாரா? இல்லை. ஆனால் இவரை நான் லோவாக கொடுக்குறேன். ஏன்? இவர் இதில் இருக்கிற இந்த புல் பேக்கை இங்கே உடைச்சிருக்கிறார். சரியா? அதால் வந்து இவரை நான் என்ன செய்கிறேன்? ஒரு லோவாக கொடுக்குறேன். ரைட்டா? அப்போ அடுத்த லோவை எப்படி கண்டுபிடிக்கிறது? டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நாங்கள் லோவை குறித்து தான் ஹையை கண்டுபிடிப்போம், அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஹையை குறித்து லோவை கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இதில் அடுத்து என்ன நடக்க போகுது? இங்கே போடுறேன், இங்கே போட்டு இப்படியே இழுத்தேன்னு சொன்னால் இங்கே உடைச்சிட்டார். ரைட், அப்போ உடைச்சிட்டார். ரைட், சந்தோஷம். அங்கே போடுங்கோ லோவை என்று இதில் லோவை போட்டால் எங்களுக்கு அரோகராதான். ஏன்? இதில் இங்கே பாருங்கோ, இதுக்குள்ள எங்கேயாவது புல் பேக் இருக்கா? இல்லை. இந்த இதுலேயே ஒன்று இருக்குது, அது எங்கேயாவது உடைச்சிருக்கா? இல்லை. அப்போ இது வந்து ஒரு வெளியீடான லோ இல்லை. அப்போ அடுத்தது இங்கே இதை லோவாக போடலாமா? இல்லை. ஏன்? இவரை விட இவர் கீழே இருக்கிறார். அப்போ இவரை விட கீழே இருக்கிறாள் தான் நம்ம அடுத்த இவரே வெளியீடு இல்லையேண்டா இவருக்கு மேலே இருக்கிறாள் என்னோட வெளியீடாகும். அப்போ இவரை விட கீழே இருக்கிறாள் தான் வரப்போகிறார்.
அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து ஒரு லோ இல்லை. அடுத்ததை பார்ப்போம். இங்கே பார்த்தா இவரை லோ வந்து குறிக்கலாமா? ஓ, இங்கே இவ்வளோ பெருசாக வந்திருக்கு தானே, குறிக்கலாம் தானே என்று கேட்டால் இல்லை. அப்போ என்ன, இங்கே வந்து அவர் இந்த லோவை வந்து அவர் இன்னும் முடைக்கல இஞ்சால. அப்போ அதால் வந்து இவரும் லோ இல்லை. சரியா, இவரும் வந்து ஒரு லோ இல்லை. அடுத்தது என்ன செய்யம்மா கேட்டா மேலே போது திரும்ப இவர் ஒரு லோ ஒன்று குறிக்கலாமா என்று கேட்டால் இல்லை. ஏன், இந்த லோவை விட இது உயரமாக இருக்குது. என்ன, இந்த லோவே வெளியீடு இல்லை, பிறகு இது வெளியீடா இல்லை, இதே வெளியீடு இல்லை, இது வெளியீடா இல்லை, இது அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் என்ன, அடுத்ததும் இங்கே வேறுங்க, இங்கே இருக்குது புல் பேக். இது இதை நாங்கள் குறிக்கலாமா? இல்லை. ஏன், இதை விட இது உயரமாக இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரே ஒரு லோ மட்டும்தான் என்ன செய்திருக்கு, வெளியீடாகி இருக்குது. சரியா, அப்போ இதில் வந்து ஆக உயரமாக இருக்கிற புள்ளியை நான் என்ன செய்கிறேன், ஹை என்று சொல்லி மார்க் பண்ணுகிறேன். சரியா, அப்போ ஓகே, இது அப்போ எங்களுக்கு வெளியீடாக போகுது. சரியா, இந்த லோ வந்து அதாவது அடுத்த லோ எங்களுக்கு எப்போ க்ரியேட் ஆகும்னு சொன்னால், இதில் இருக்கிற மார்க்கெட் வந்து இப்போ இப்படி வந்த மார்க்கெட் வந்து இவரை விட மேலே வரணும். சரியா, இந்த இது இருக்குத்தானே, இந்த புல் பேக்கை விட மேலே வரணும். மேலே வந்து அது அப்புறம் கீழே போகலாம், எதுவும் செய்யலாம். கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். இப்போ கீழே போகணும், கீழே போய் திரும்ப இங்கே என்ன செய்யும், இன்னொன்றை க்ரியேட் பண்ணி திரும்ப கீழே போய் இந்த க்ரியேட் பண்ணதான் அவரை உடைப்பார். இப்படி மாறி மாறி என்ன செய்வார், உடைச்சு கொண்டு போவார். அப்போ இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், மார்க்கெட்டில் பார்ப்போம். ஆனால் நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறது எப்படி இருக்கும், இப்படியே ஒரு படி மாரி வந்தோன்னு இருக்கும். என்ன, அதெல்லாம் வந்து ரியல் மார்க்கெட்டில் வராது. அப்போ இதில் அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து ஒரு லோ க்ரியேட் ஆகிட்டு இந்த புல் பேக்கை வந்து இவர் இங்கே உடைச்சிட்டார். அப்போ அதால் வந்து இவரை நான் என்ன செய்யலாம், லோ உண்டு, அதில் நான் இவரை என்ன செய்யலாம், லோ உண்டு மார்க் பண்ணலாம். இதுக்கு முன்னால் யாராவது இவரை விட பதிவானாக்கள் இருக்கணுமா? இல்லை. இதுக்கு பிறகு தான் வெறினும் பார்ப்போம் இந்த மாரி என்ன. இதுக்கு பிறகு பார்த்தா இந்த இதை இவர் உடைக்கிறார், இந்த இதை இவர் உடைக்கிறார். இவர் உடைச்சாருண்டா இவரை லோ ஒன்று குறிக்கலாமா? இல்லை. ஏன், இடைக்கில் வந்து வர்ற புல் பேக்கும் இல்லை, புல் பேக்கை இவர் உடைக்கவும் இல்லை, அப்போ குறிக்க இயலாது. அடுத்தது வந்து அடுத்த இதை விட கீழே இருக்கிறது இவர். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்குது புல் பேக். என்ன, இங்கே இருக்கிற அந்த புல் பேக்கை வந்து யார் உடைக்கிறார், இவர் உடைச்சிட்டார். இவர் உடைச்சதால் நாங்கள் இவரை என்ன செய்யலாம், அடுத்த லோவாக மார்க் பண்ணலாம். அப்போ இது ரெண்டும் லோன்னு சொன்னால் இவர் என்னவா வருவார், இவர் வந்து ஹையாக வருவார். சரியா, அப்போ இந்த ஸ்விங் வந்து எதுக்குள்ளே இருக்க போது, இப்போ இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் இடையில இருக்குது. இதுக்கிடையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்கை ட்ரிகர் பண்ணி கொண்டு கீழே வரும். சரியா, முதல் வந்து நாங்கள் இது ஸ்விங்குன்றது இந்த ஒரு ஸ்விங்கை நாங்கள் முதல் கண்டுபிடிக்கணும். சில பேர் இதில் பிளவிட்டோம்னு சொன்னால் எப்படி இருக்குமென்று சொன்னால், இப்போ இதை ஒரு லோ வண்டும், இதை ஒரு லோ வண்டும், இதை ஒரு ஹை வண்டும் வச்சோன்னு இருப்போம். அது இங்கே பாருங்க மார்க்கெட்டோட சண்டு போட்டு, அதில் இதை ஒரு ஹை இதை ஒரு லோ வண்டு வச்சோம்னு சொன்னால் இங்கே மார்க்கெட் இந்த ஹையே தூக்கிட்டு விட்டுட்டு, அப்போது ஹையை தூக்கிட்டு தான் இப்போ இதை நீ அப் ட்ரெண்ட் போக போதுன்றது இதில் பை பண்ணி விட்டோம்னா இங்கே அலுவல் முடிஞ்சு. சரி, அதுதான் சொல்கிறது மார்க்கெட்டுன்ற வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கிங் என்று சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். சரியா, ஓகே, இது உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் எங்கே பார்க்க போகிறோம், சைட் வே. இப்படி இருக்கிறத வந்து எங்களுக்கு பார்க்க என்ன, அப் ட்ரெண்ட் வருது, டவுன் ட்ரெண்ட் வருது, இப்போ ரெண்டு மாறி மாறி வருது. சரி சரியா, இதில் வந்து நான் இவரை என்ன செய்கிறேன், ஒரு ஹை அண்டு இவரை மார்க் பண்ணுறேன். இப்போ இது ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்க இவர் வந்து லோவாக இருக்கிறாருண்டு வைப்பான். சரியா, இல்லை இவர் வந்து லோவாக இருக்கிறாருண்டு ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்க இவர் வந்து ஒரு லோவாக இருக்கிறாருண்டு வைப்போம். ஓகேயா, இது வந்து ஒரு லோ க்ரியேட் ஆகிட்டுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு புல் பேக் உடைச்சிட்டுது. ஆகவே இவர் வந்து ஒரு ஹை, ஓகே, ஹை என்று கிரியேட் ஆகிட்டு. ரைட், இப்போ இதில் பாருங்கள், இந்த மார்க்கெட்டில் வந்து இங்கே லோவையும் ஒருத்தரும் உடைக்கலை, ஹையையும் ஒருத்தரும் உடைக்கலை. சரியா, இதுக்கெல்லாம் மார்க்கெட் என்ன செய்யுது, மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து சும்மா மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ இது வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா என்ன ட்ரெண்டு இதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. இது வந்து சைட் வே மார்க்கெட் என்று சொல்கிறது. ஓகேயா, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரியல் மார்க்கெட்டுக்குள்ளே பார்ப்போம். மேடைக்கு போக போகிறோம்.
எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, இப்போ இந்த மார்க்கெட்டை நாங்கள் எங்கே இருந்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஜூலை 2024 பார்ப்போம். சரியா? ஏன்னா பின்ன கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை வரும். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அங்கேயும் வேலை செய்யறதுக்கு. ஓகே, இது வந்து கோல்டுடைய எந்த வித ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் இப்போ நாங்கள் இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? ரைட். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு ஹையை மார்க் பண்ணுவோம். இந்த மார்க்கெட்டுக்கு முதல் வருது இந்த இந்த இதை நான் ஹை என்று மார்க் பண்ண போகிறேன். சரியா? இந்த நீங்கள் ஹை வந்து அக்குரேட்டாக மார்க் பண்ணுறதா கண்ட்ரோலோட கொடுத்து கொண்டு மார்க் பண்ணலாம். அந்த கேண்டில் இந்த நுனியில் வந்து அக்குரேட்டாக கொண்டு வந்து அது பாயிண்ட் பண்ணும். சரியா? இந்த ஹை இவர் ஒரு ஹை அண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணினாருண்டா இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்படி வந்த மார்க்கெட் இதில் ஒரு சின்ன இறக்கம், ஒரு கேண்டில் தான். சரியா? ஒரு கேண்டில் தான் ஒரு சின்ன இறக்கம் ஒன்று காட்டி ஏறி இருக்கிறார். ஓகேயா? அப்போ இங்கே புல் பேக் வந்து ஆரண்டு கேட்டால் இவர் தான். ஓகேயா? இவர் வந்து ஒரு புல் பேக், அதால் இவர் வந்து என்ன ஒரு ஹை. ஓகேயா? ரைட். இப்போ இஞ்சால் ஏதாவது ஹையை இவர் பிரேக் பண்ணியிருக்கிறாரா? இல்லை. ரைட்டா? அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ள எங்கேயாவது லோ வருகுதா? அப்போ இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றது எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன செய்கிறேன், மார்க்கெட்டை ஓட வர்றேன். ஓகே, ரைட். இங்கே பாருங்க, இந்த ஹையை இப்போ இவர் உடைச்சிட்டேன். அப்போ இதில் கொண்டு ஹையை போடுவோம். அப்படி போட்டால் என்ன பிள்ளை, இப்போ இதில் இருக்கிற மார்க்கெட்டின் படி, சரியா, இந்த மார்க்கெட்டின் படி இங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் இஞ்சால் யாராவது ஒரு ஆள் பிரேக் பண்ணினாருன்னா நான் இவரை ஹை என்று குறிக்கலாம். ரைட். இந்த பிரேக் பண்ணிட்டு ரைட்டா, இங்கே வந்து இந்த கேண்டில் என்ன செய்துட்டு பிரேக் பண்ணிட்டுது. அப்போ நான் இவரை இனி என்ன செய்யலாம், இங்கே வந்து ஒரு புல் பேக் கொண்டு கிரியேட் ஆகிவிட்டது. இப்போ இவரை வந்து நான் இனி ஒரு ஹை என்று சொல்லி மார்க் பண்ணலாம். இவரை ஹை என்று மார்க் பண்ணினா இனி பாருங்கள், இதுக்குள்ள ஆக கீழே இருக்கிறது இந்த பாயிண்ட். அப்போ இதுதான் இனி எனக்கு என்ன லோவாக இருக்கும். சரியா? ஓகே, இனி இப்போ இந்த ஹையை உடைச்சபடியாக மார்க்கெட் வந்து நீ அப் ட்ரெண்டுக்கும் போகலாம், சில வேளை இந்த லோவை உடைச்சாருந்தா டவுன் ட்ரெண்டுக்கும் போகலாம். பார்ப்போம் என்ன செய்கிறாரு. இதுக்குலாம் மார்க்கெட் சைட்வே. ஏன் இதை பாருங்கள், இந்த ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது, ரெண்டையுமே பிரேக் பண்ணல, நடுவுக்குள்ளே வந்து போகுது, நடுவுக்கு வந்து போகுது. அதால் இது வந்து சைட்வே. ரைட். இங்கே ஒரு ஹையை இந்த ஹையை தூக்கிட்டார். சரியா? இதில் நாங்கள் இந்த ஹையை தூக்குற இடத்த என்னென்னு சொல்லுவோம், பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரியா? இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணி வைப்போம். சரி. அப்போ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்துட்டுது, ஆனால் இன்னும் ஹை வரையில. ஆனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு. ஓகே, ஹையை பார்ப்போம், வருதா, கிடைத்து விட்டதா? ஓகே, அடுத்தது பார்ப்போம், இதுக்குள்ள எங்கேயாவது ஹை வந்திருக்கா அண்டா கேட்டால் என்ன, இன்னும் இல்லை. சரி, இது வந்து இன்னும் ஹை வரவில்லை. இங்கே இதுக்கு இன்னும் வரையில்லை. ப்ளே பண்ணுவோம். ரைட். இப்போ வந்துட்டா ரெண்டு கேட்டா. இப்போ இதுக்குள்ள வந்து அங்கே ஹை வந்திருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா என்ன நடக்குது, இன்னும் வரையில. ஓகே, இனி இதை வந்து இப்படி கீழே வந்தாருன்னு சொன்னால் இவர் ஹையாக வந்துடுவார். பார்ப்போம், வாராரா இல்லை, அவர் மேலே போகிறார். இல்லை, இப்போ இதை ஹை என்று கொடுக்கலாமா? இல்லை. ஏன், இவரை விட இங்கே உயரமானவரால் இருக்கிறார், என்ன விவர கொடுக்க இயலாது. ரைட். இப்போ என்ன செய்கிறார், மேலே போகிறார். இனி கீழே வந்து இதை உடைச்சாருன்னு சொன்னால் இவரை நாங்கள் ஹை என்று சொல்லி கொடுக்கலாம். உடைக்கையில் மேலே போடுறார். ரைட். இந்தா இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற இந்த புல் பேக், சரி, அந்த கீழே இருக்கிற இந்த புல் பேக்கை என்ன செய்து விட்டார், இவர் இங்கே உடைச்சிட்டார். உடைச்சா இவராரு, இனி இவர் வந்து எங்களுக்கு ஹையாக தென்படுவார். ஆனால் அவர் ஹை தான்.
சரியா? ரைட். அப்போ இப்போ ஹையை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த லோ அங்கே வரப்போகுது பாருங்க, ஒரு வீடியோ ஸ்விங்காக வருது என்ன. லோ வந்து இதுக்குள்ளே வரப்போகிறார், உள்ளதுக்கே கீழே இருக்கிறது. இவர் வந்து எங்களுக்கு லோவாக வந்துட்டார். ஓகேயா? ரைட். அப்போ இனி அடுத்த ஹை பார்ப்போம். மார்க்கெட் சைட் வேல போகுது. ரைட். இந்த அடுத்த ஹை வந்து உடைச்சிட்டார். இப்போ இதில் வந்து நான் 1 டே டைம் ஃப்ரேமில் காட்டுறபடியாக இது வந்து 1 டே டைம் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் இல்லை, 1 மினிட் 1 செகண்ட் எல்லாத்துக்குமே செல்லுபடியாகும். இதில் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இந்த 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 ஹேண்டிலுண்ட இதில் அப்படி விரையில் நான் சும்மா சொல்கிறேன்னா, இந்த ஹேண்டில் இது இப்படி இந்த ஹேண்டிலுண்ட விக் வந்து இதில் உடைச்சிருக்குமா இருந்தால் அவங்க வரும், இந்த ஹேண்டிலுண்ட விக் இங்கே உடைச்சிட்டுது, இதில் ஒரு புல் பேக் இருக்குது, அதை இந்த விக் உடைச்சிட்டுது என்றதுக்காக நான் இதில் வந்து ஹை மார்க் பண்ண இயலாது. ஏனென்று சொன்னால் எப்பவுமே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்க வேணும்னு சொன்னால் அங்கே கட்டாயம் பொடி க்ளோஸ் வச்சிருக்க வேணும். சரியா? பொடி க்ளோஸ் வச்சுருந்தா தான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ விக் வைக்கிறத வந்து அங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்று சொல்ல முடியாது. ரைட்? ஓகே ஓகே, இது ஓகே. ஆனால் இங்கே புல் பேக்குக்கு விக் வச்சா ஓகே, புல் பேக்குக்கு விக் வச்சு எடுத்தாலே ஓகே. அது வந்து மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் அந்த சைடில் தானே எகெயின்ஸ்டாக தானே போகுது. அப்போ விக் வச்சு எடுத்தால் ஓகே. அதுக்குள்ள இன்ஸ்டிடியூட் இருக்குது, நல்ல பவராக இருக்கும். பார்ப்போமா? ரைட். இனி இங்கே ஹை எதுவும் வந்துட்டுதா? இல்லை. ரைட். இந்த ஹையை உடைச்சிட்டாரு. நான் இன்னும் ஹை வரையிலையே. இல்லை, இங்கே வந்திருக்கா? இல்லை. ரைட். இங்கே பாருங்கோ, இங்கே இருக்கிற ஒரு புல் பேக் என்ன, இங்கே இருக்கிற ஒரு புல் பேக் இல்லை, இவரை புல் பேக்காகவும் எடுக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் வேலியாக வந்துடும். ஓகே. இந்த புல் பேக் என்ன செய்யணும், இவர் வந்து இங்கே ஈடுபட்டு போனார். அதால் இவர் வந்து இப்போ என்ன ஆகிறார், ஹை. இவர் வந்து இப்போ ஹையாக மாறுறார். ரைட். அவர் ஹையாகினால் அங்கால வாரதாரு கீழே வர போகிறது இது லோ. இல்லை, இவரை விட கீழே இங்கே அடுத்த இங்கே ஹை இங்கே ஹை, இது ரெண்டுக்கும் இடையில் வந்து ஆக கீழே இருக்கிறது இவர். அப்போ அவர் தான் என்ன அடுத்த லோ. ஓகே. அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே வர்ற மார்க்கெட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம். இந்த செய்து பாருங்கள் ஒருக்கா. இது ஹையா, இது ஹையா இல்லை, நீங்கள் உடைக்கையில். ரைட். இப்போ இவர் என்ன, இவர் வந்து ஒரு ஹை. கலர் முக்கியம் இல்லை, ஹேண்டில் பாருங்க, இது வந்து என்ன ஹையாக வந்துடும். ஏன் இவர் ஏன் ஹையாக வருகிறார் என்றால், இங்கே வந்து என்ன நடக்குது, இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துருக்குண்டா. இது ஆகக்கில் இருக்கிறார் எடுக்கிறேன் இந்தா கொடுத்துட்டு. இப்போ இவர் வந்து ஒரு ஹை. அப்போ இதில் லோ யார், என்ன இருக்கு லோ, இவர் வந்து என்ன லோவாக இருப்பார். சரியா? ரைட். மேலே ஓட்டுது மார்க்கெட், இன்னும் போகுது. கோல்டு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இந்த காலத்தில் பயங்கரமாக கோல்டு ஏறி இறங்கினது. எவ்வளோ சைட்வே, இதிலிருந்து இது வரைக்கும் சைட்வேயை உடைச்சிட்டா? இல்லை. ரைட். இந்த உடைச்சிட்டு, ஆனால் ஹை இன்னும் ஃபார்ம் ஆகல. ஹை ஃபார்ம் ஆகிட்டா? இல்லை. இப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து மார்க்கெட்டை வந்து அப்படியே கரண்ட் மார்க்கெட் இதுகளை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, அங்கே வேறு போது திரும்ப இனி கோல்டுன்ற ப்ரைஸ் வந்து கட்டாயமாக அங்கே வேணும்டா. நாங்கள் அங்கால வந்து அடுத்த இதில் வந்து ஒரு விஷயம் பார்ப்போம், ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லி.
அதை மார்க்கெட் இம்பேலன்ஸ் என்று சொல்கிறது. அது பார்ப்போம். அது பார்க்க தெரியும் இந்த அதாவது ப்ரைஸ் எங்கே வரைக்கும் இறங்கும்னு சொல்லி இந்த மெண்டர் ஒரு ஆள் அவர் வந்து 2020 வந்து ஒரு ஸ்டாக் கொண்டு பார்த்துட்டு சொன்னவர் இந்த ப்ரைஸ் வரைக்கும் இறங்கும் என்று சொல்லி சொன்னவர். அப்படி 2-3 ஸ்டாக் சொன்னவர். செட்டியாக அதே ப்ரைஸ் வந்து இறங்கினது கொரோனாவுக்கு முன்னம் அவர் சொன்னது. கொரோனா இதண்டி நடந்தது. அப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா இப்படி ஏதாவது டக்குண்டு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் அதை விட மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். இல்லை, எல்லாமே இந்த ரூலின் படி தான் நடக்கும். சரியா? ஏன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னென்னு சொல்லலாம், ஒரு எல்லா நேரமுமே வந்து செல்லுபடியாகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இது. கண்டபடியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ரைட், ஓகே, தேங்க்யூ. நாங்கள் அடுத்த வீடியோ வந்து ஃபேர் வேல்யூ கேப் அதுகளில் பார்ப்போம். பாய்.